இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும். மறந்துட்டீங்களா? போலாமா? உங்களை தான் அர்ஜுன் மாமா, உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும். மறந்தாச்சா? கிளம்பிட்டீங்களா? போலாமா? இப்போ வந்து சொல்கிறா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கு போகலாமான்னா என்ன அர்த்தம்? என்னால் வர டைம் கிடையாது, நீ போயிட்டு வந்துரு. நான் மட்டுமா? தனியாவா? ஐயோ, நான் மட்டும் தனியெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு செக்கப் உண்டு அப்படின்னு விஷயம் தெரியும்ல? தெரிஞ்சுட்டே நடிக்கிறீங்களாக்கும். இங்கே பாருங்க, அதெல்லாம் முடியாது. நான் மட்டும்லாம் தனியாலாம் போக முடியாது. நீங்கள் வந்தால் தான் போவேன். என்ன எப்பவும் நீங்கள் தானே கூட்டிகிட்டு போவீங்க. இன்னைக்கு முடியாது, தனியாக போ அப்படின்னா என்ன பேச்சு இதெல்லாம்? அதெல்லாம் முடியாது, தனியெல்லாம் நான் போக முடியாது. கூட்டிகிட்டு போகணும் சொல்லிட்டேன் நான். உன் இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னா எப்படி முடியும்? மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறேன், நீ நேற்று சொன்னியா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கு போகணுன்னு சொன்னேன்னா நான் மீட்டிங் அவாய்ட் பண்ணியிருப்பேன். வரல சார் அப்படின்னு நான் ஏதோ சொல்லியிருப்பேன்ல. இப்போ வந்து நின்றுட்டு எனக்கு செக்கப் போகணுன்னா கிளம்பிட்டு இருக்கேன் நான். மீட்டிங் கரெக்ட் ஷார்ப்பாக டைமுக்கு அங்கே இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் எப்படி வர முடியும்? ஆட்டோ பிடிச்சி போய்க்கோ. ஏன் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் போக முடியாதா என்ன? ரெகுலராக போகிறது தானே. ஃபஸ்ட்டு பேபி கூட இல்லை, செகண்ட் பேபி தானே, செகண்ட் டெலிவரி தானே, போய் பார்க்க முடியாதா? எப்பவும் நான் தானே கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, இல்லைனா கூட பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போவேன். இருக்குன்னு தானே சொல்கிறேன். அப்புறம் என்ன போக முடியாதுன்னா? இது கூட போயிட்டு வர முடியாதா என்ன? நமக்கு ரெகுலராக வர்ற ஆட்டோவை புக் பண்ணுறேன், அவங்க அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவாங்க வீட்லேயே. போயிட்டு வந்துடு. திரும்பி போக முடியாது வைக்க முடியாதுன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, அவ ஆஸ்பத்திரி கூட்டி போய் சொல்லிட்டு இருக்கிறா, நீ என்னடா போக முடியாது வைக்க முடியாதுங்கிற? அறிவு கெட்டவனே, அப்புறம் யார் கூட்டிகிட்டு போகிறது? அவள் தனியாக ஒத்தையில் போயிட்டு வந்துடுவாளா? கிறக்கம் வரும், மயக்கம் வரும், அதெல்லாம் சுத்தப்பட்டு வரமா? ஏன்னா பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டில் இருக்கணும். 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு போகவும் முடியாது. ஆஸ்பத்திரியே 2 ஆக்கி விட்ருங்க ஓமா அவ்வளோவா. நான் அதுகளை பார்த்துட்டு வீட்டில் இருப்பேன்ல, இல்லை அதுகளை தூக்கிக்கிட்டு நான் தான் கூட போயிட்டு வருவா? சமாளிக்க முடியாதுரவா 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டாங்க ஆஸ்பத்திரியில். அதுக்கு தான் நான் பார்க்குறேன். இல்லைனா கூட ஒன்னேண்டா அவள் கூப்பிட்டுட்டு இருக்கா. வாடியம்மான்னு நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்துட மாட்டோம்? உன் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுனால தான் இப்போ வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு தானே உன்னையே கூப்பிட்றா துணைக்கு. ஏன் போயிட்டு தான் வந்தா என்ன? போகிறது கூட உனக்கு வலிக்குது. அப்படின்னா மீட்டிங் நான் வரல சார்னு சொல்லு. இல்லைன்னா மாற்றி வைக்க சொல்லு சாயங்காலம் எதுவும். நான் ஒன்றும் ஓனா கம்பெனி வச்சு நடத்தலை. ஒரு கம்பெனியில் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன உடனே அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா உடனே கேட்பாங்களா? புரியாமல் பேசாதம்மாங்கிட்டு சும்மா. கூப்பிட்றல்லப்பா, கூட்டிகிட்டு போயிட்டு தான் வாயப்பா. முக்கியமான இதுக்கெல்லாம் நீ தானப்பா கூட்டிகிட்டு போகணும். ஆய் மட்டும் வக்கனையாக பேச தெரியுதா? காசை வீட்டில் வச்சுட்டு நேற்று மச்சான் வந்து காசு கேட்குறான், இல்லைன்னு சொல்கிறா. எப்படி இருக்கு இதெல்லாம்? பாவம் இல்லை அவன். எனக்கே கஷ்டமாக போச்சுமா அவன் கேட்ட உடனே. புரிஞ்சுக்காம, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு. தெரியும் மாச்சி, என்ன ரீசன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அமைதியாகவே நிற்கிறேன் இப்போ. இதனால தான் முடியாதுன்னு சொன்னேன்ல நேற்று, பணம் இல்லைன்ட்டேல. ஆமாம் மாச்சி, யார் கேட்டாலும் உடனே கொடுக்குறாரு, உடனே பண்ணுறாரு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, அர்ஜுன் கிட்ட நிறைய காசு இருக்கும் போல, எப்போ வேணாலும் கேட்டால் கொடுக்குறான், அப்போ நிறைய பணம் வச்சுருப்பானோ, நிறைய தான் இருக்கும் போல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்காக தான் நான் சொல்கிறது, ஒரு 2 டேஸ் கழிச்சு தரேன், ஒரு 4 நாள் கழிச்சு தரேன், 10 நாள் கழிச்சு தரேன், ஏதாவது ஒன்றாவது சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கலாம். ஓகே, உடனே 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 கொடுத்தாரு. அதனால தான் எனக்கு பிடிக்கல, நான் அது மாதிரி சொன்னேன். உடனே இது எப்படி கோவம் வந்துருச்சு. நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்றதுக்காக இந்த ஒரு இது இப்போ டார்கெட் பண்ணி இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் அம்மாச்சி, நான் முதவே நினச்சேன் சார் இதுக்காகத்தான் வர முடியாதுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். தெரியாமையா இருக்கு? பார்த்தீங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சேனா அப்படின்னு. அதுக்காக தான் இப்போ வரலன்ட்டு உட்காந்துருப்பார் போல். இருக்கட்டும் விடுமா, அவங்க இருக்கிறாங்க இருக்கு பைய. டேரு, நமக்கு எப்பவும் வாரம்ல ஆட்டோ தம்பி, அந்த தம்பியை பிடிச்சி விட்டு அந்த தம்பி வளவா உண்டி ஆஸ்பத்திரியில் விட்டுரும். நீ போய் பார்த்துக்கிட்டு நேரத்துக்கு எனக்கு ஃபோன் அடிச்சிரு, போயிட்டேன் வந்துட்டேன் வச்சுட்டேன்ட்டு. சரியா? போயிட்டு அழகு போல் நீ வந்துடலாம், வீட்டிலே கொண்டு வந்து விட்டுரும். எந்த பயமும் கிடையாது. சரியா? போயிட்டு வந்துடுறியா? என்ன பொம்பளை பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றதுக்கு ஒரு சிரமமாக்கும்.
தெரிஞ்சவங்க கூடாதுவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆயா. சரியா? புள்ளை இல்லைன்னா நான் வந்துடுவேன். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் அதுகளை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஆஸ்பத்திரியில் தூக்கியாந்து வச்சுக்கிட்டு அதுகளை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே திரியுங்க, ஓடுங்க, உடியாருங்க, பிடிக்கிற வயசா எனக்கு. ஆஸ்பத்திரியில் விரட்ட முடியாது. அதுக்காண்டி தான் நான் வீட்டில் வச்சுக்கிறேன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே. புரியுதா? இவனை எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? வந்து இங்கே இருக்கு போய் வர முடியாதுங்கிறேன். போடான்ட்டு போவியா பார்த்தேன். போடா, அவள் மட்டும் போயிட்டு வந்துக்கிறவா. என்னத்தையாவது உன்னை சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீ போம்மா, நீ கிளம்பு. சரிங்க அம்மாச்சி, அப்போ நான் கிளம்புறேன். தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆட்டோனாக்கே நான் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கிறேன். அவர் ஒன்றும் கூப்பிட வேணாம். நான் கொஞ்சம் வெளியில் கேட்டுட்டு வெயிட் பண்ண அந்த அண்ணா வந்துடுவார். அப்படியே போயிட்டு வரேன். இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா பாப்பாலாம் அழ ஆரம்பிச்சிருவாளுங்க கூட வரேன்ட்டு. நான் போய் வெளியில் நிற்கிறேன் அம்மாச்சி. சரிம்மா, நீ போய் வெளியில் நில்லு போ. எலே, இப்போவாது சொல்கிறான், கூட்டி போவியா கூட்டி போக மாட்டேன். நான் தான் முதவே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன். திருப்பி என்னை கூட்டி போவியா கூட்டி போக மாட்டியானா நான் என்னத்த சொல்ல? ஆ, நீ கூட்டியே போக வேணாம். ஏம்மா நீ கிளம்பு. ம், வராமா. சோனி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? தாகமா இருக்குடி. இருங்க, குழந்தைய பெட்டில் போட்டுட்டு வரேன். சரி சரி, தம்பி பெட்ல போட்டு தண்ணி எடுத்துட்டு வா. பாவம் பிள்ளை தூங்கிட்டான்ல அசந்து. ஆமாங்க, எப்பவுமே மதியம் தூங்குவான். இன்னைக்கு தூங்கலல்ல, அதனாலதான் பிள்ளைக்கு நல்ல தூக்கம் போல. புள்ள தூங்கிடுச்சு. ஆமா, சரி நான் தூங்க வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ம், சரி போ. சாப்பாடு ஊட்டாம அப்படியே தூங்க வைக்க போறியா? ஐயோ, உங்க பையன் அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்க போறான் பாருங்க. சாப்பாடு ஊட்டாம தூங்க வைக்க போறீங்களான்னு கேக்குறீங்களா? போட்டு 10 நிமிஷம் ஆகாது. 10 நிமிஷத்துல டான்னு எந்திரிச்சிடுவான். இதுல வேற 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி சரி போ. பாவம் போடு. கொஞ்சம் கையிலே வச்சிருந்தா தூங்கும். அந்த அளவுக்கு இருக்காது. போய் போடு. சரிம்மா படுத்துக்கோங்க. சத்த நேரம் அம்மா ஃபேன் போட்டு விடவா? ஐயோ, முன்றானே டே எந்திரிச்சாதரா. ஆறாரோ அரிராரோ, என் தங்கமே தூங்கிருங்க. சுச்சோ, கொஞ்ச நேரம் மட்டும் தூங்குடா. அம்மா ஏதாவது சமையல் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டினா கூட நான் பார்த்துக்குவேன். அப்பாவும் பாவம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரியா? இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே செம்மையாக வேக்குது. ஏன்னா அப்படி வேக்குதோ தெரில. ரொம்ப ஒரு மாதிரி வேத்து இருங்குதுப்பா. இருக்கவே முடியல. என்ன செய்கிறதோ? இப்போ நம்மக்கிட்ட என்ன காசாக இருக்குது? ஃப்ரிட்ஜ் வாங்குறதே பெரும் போராட்டமாச்சு. இதில் எனக்கு ஏசி போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டுருவாரு. வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். ஏதோ பரவாயில்ல, ஓகே, ஓரளவு காற்று வருது. சுற்றி மரங்கள் இருக்கிறதுனால ஏதோ ஓட்டி. சரிம்மா எழுந்திருக்காம தூங்குடி தங்க பிள்ளை. தூங்குங்க தங்கமே. பட தூங்கிட்டான் பாவம். அருண் வேற முதவே தண்ணி கேட்டான். நம்ம பாட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டு இருக்கோம். தூங்குடி சாமி. அம்மா ஃபேன் போட்டு விடுறேன். ஐயோ, அருண்! சோனி, என்ன? ஒரு நிமிஷம் உள்ள வா. சீக்கிரம் வா. இங்க வந்து பாரு. அட கடவுளே! ஏய் சோனி, என்னாச்சுடி? எதுக்குடி கத்துறா? தம்பி இது கீழே விழுந்துட்டானா? சோனி, ஒரு நிமிஷம் நான் உள்ள வான்னு தானே கத்துறேன். வந்தாத என்னவா? ஐயோ, எதுவுமே காணுமே. ஐயோ, நகையில இங்க தானே வச்சிருந்தோம். நகையை காணுமே. ஐயோ, வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு தானே போனோம். ஏய் என்னடி இது? ட்ரெஸ்லாம் போட்டு இப்படி களைச்சு வச்சுட்டு அருண் கத்திட்டு கிடக்க. பிள்ளை தூங்கிட்டு தானே இருக்கேன். ஏன் வாழ்னு கத்துற? எழுந்துட்டானா என்ன செய்வ? நீ தான் ஓன்னு கத்துவ. ஐயோ, எழுந்துட்டானே. நீ ஏன் இது தெரிஞ்சுட்டு கத்திட்டு இருக்க? ஏன் இப்படி பீரோ கிளச்சு போட்டு வச்சிருக்க? ஏறுமா மாடு. நான் எங்கடா பீரோ கலைச்சேன்? நான் பீரோ கலைக்கல, ஒன்றும் கலைக்கல. பாருடா, யாரோ கிளச்சு போட்டு வச்சிருக்காங்க. நகை இங்க இருந்ததெல்லாம் காணும். இங்க பாரு, ஒண்ணு கூட இல்ல. 5 விட நகை அவ்வளவு வச்சிருந்தோம்ல, ஒரு நகை கூட வீட்டுல இல்லடா. யாரும் திருடங்க வந்துட்டாங்களோ? சோனி, என்னடி சொல்றா? நகை காணுமா? ஐயோ, இங்க தானடி வச்சிருந்தோம். எங்கடி போச்சு அவ்வளோ நகையும்? ஏய், நல்லா தேடுடி. நீ வச்ச இடத்த மறந்துட்டியா? வேற எங்கதும் வச்சிருந்தியா அந்த பீரோக்குள்ள? லூசா நீ? நான் என்ன லூசா? வச்செடுத்த கூட மறக்கிறதுக்கு? உண்மைக்குமே இங்கே தான் வச்சிருந்தேன். காணும். நான் எதுக்கு உன்கிட்ட மறைக்க போறேன்? போய் சொல்ல போறேன். இந்த லாக்கருக்குள்ள தான் வச்சிருந்தேன். அந்த பீரோக்குள்ள நான் போவே இல்லை. இந்த இதுக்குள்ள தான் வச்சிருந்தேன். பாரு, எல்லாம் கிளச்சு கிடக்கு. ஏய், யாரோ உள்ள வந்துட்டாங்க போல. ஏய், லாக் பண்ணிட்டு வந்தியா ஃபர்ஸ்ட்? லாக் பண்ணிட்டு தான்டா வந்தேன். ஃபுல்லா லாக் பண்ணிட்டு தான், க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். முன்வாசப்படி திறந்து தானே நம்ம உள்ள வந்தோம். ஆமா, முன்வாசப்படி லாக் ஆனபடி இருந்துச்சு. ஒருவேளை அருண் பின்வாசப்படி போய் தேடி பாரு. உள்ள போய் பாத்துறோம். லாக் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். ஐயோ, என்னடி பண்ண போறோம்? 5 விட நகடி அவ்வளவு. கடவுளே, எவ்வளவு நகை? 5 விட நகையே எப்படி காணாம போச்சு? யாரோட திருடங்க உள்ள வந்துட்டாங்களா? அல்லாத நேரம் பார்த்து.
ஐயோ அப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோமே, ரொம்ப அப்படியே விட்டாச்சு. நகைக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அருண் என்ன? சோனி, அங்க லாக்லாம் உடைச்சு கிடக்குடி. எல்லாமே கதவு ஆணு கிடக்குடி. யாரோ உள்ள நுழைஞ்சிருக்காங்க சோனி. என்னடி இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் பார்த்து கையோட எடுத்துட்டாவது வந்திருக்கலாம். அஞ்சுட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம். அப்பவும் நான் நேற்று சொன்னேனே, எடுத்து கொடு சோனி, நான் அஞ்சுட்ட போய் கொடுத்துட்றேன்னு சொன்னேன்ல. கேட்டியா? சொல்லு, கேட்டியா நீனு? நீ பாட்டுக்கு இருந்துட்ட. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. அருண், கோவிலுக்கு போற வேலை இருக்குன்னு நீ சொன்னில, அந்த கோவிலுக்கு எல்லா நகையும் போட்டு போயிட்ட. அப்படியே போய் அஞ்சிட்ட கொடுத்துக்குவோன்னு நான் நினைச்சேன் அருண். ஆனா இப்படி மிஸ் ஆகும்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு திருட வர அளவுக்கு இங்க யார் அப்படி இருக்கா? நம்ம போறது வர்றது யாரோ தெரிஞ்சுதான் அப்படி பண்ணியிருக்காங்க போல அருண். யாரா இருக்கும்? அட கடவுளை, சத்தியமா அப்படி நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. இல்லனா ஹேண்ட்பேக்ல கையோடவாத எடுத்துட்டு போயிருக்கலாமே. நம்மளோட நகையா இருந்தா பரவாயில்ல அருண். ஃபுல் அண்ட் அஞ்சுவோட நகை. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்மளோட நகைக்கு நம்மளே வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ அஞ்சுவோட நகைக்கு நம்ம என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. போச்சா? அஞ்சுக்கு என்ன பதில் சொல்றது? சொல்லு சோனி, அஞ்சுகிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? அட கடவுளே, இப்படி மாட்டிட்டோமே. அருண், என்ன பண்றது? யாருக்கிட்ட போய் கேட்கறது? பக்கத்துல அந்த ஆன்டிகிட்ட போய் கேட்கவா? நீங்க எது பாத்தீங்களா வச்சிங்களான்னு கேட்போமா? இல்ல வேற யாரும் அக்கம் பக்கத்துல அங்க சுத்தி உள்ளவங்கள்ட்டலாம் போய் கேட்கவா? சொல்லு. போய் கேட்டா அவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஆ, ஆல்ரெடி நான் எடுத்தோம் நீ எடுத்தோன்னு சொல்ல போறா? யாருமே உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா உண்மையை யாரும் சொல்லவும் மாட்டாங்க சோனி. யாருமே ஒத்துக்க மாட்டாங்கடி. எப்படிடி சொல்லுவ? எப்படிடி கேப்ப? யார்கிட்ட கேட்கறது தப்பு. வேணா அந்த ஆன்டிட்ட வேணா கேட்டு போகுமா? என்னடி பண்றது? அஞ்சுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறோன்னே தெரியலையே. ஐயோ, எல்லாமே போச்சே. இப்ப அஞ்சுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அஞ்சுவும் ஒன்னு ரெண்டு கொடுக்காம அவ்வளோ நகையும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாளே. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. அதான் சோனி, எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன்டி இப்படி பண்ண? கையோடவாது கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியும்? டெய்லிக்கும் தான் புங்காது போறோம் வரும். இந்த மாதிரி யாராவது திருட வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? எல்லாமே இப்ப போச்சு. அவளுக்கு இப்ப என்ன பதில் சொல்றது? என்னத்த பதில் சொல்றது? அதான் நகையெல்லாம் போச்சே. திரும்பி என்ன பதில் சொல்றது? அந்த ஆன்டிட்டையாவது கொஞ்சம் கேட்டு பாருடி. பாத்தீங்களா வச்சீங்களான்னு. கேட்டா மட்டும் பார்த்தேன்னு சொல்ல போறாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சா வந்திருப்பானுங்க. எல்லாம் போச்சு, போச்சு, போச்சு. எல்லாம் போச்சே.